ஹலோ, யார் மேன் நீ? என்ன உனக்கு நீயே பேசிட்டு வர? இன்னைக்கு உங்க வெட்டிங் டே இல்லையோ, அதனால நீங்களும் உங்க சேவமா இருக்கிறதுக்காக உங்க தோப்பனார் ஸ்மால் பட்ஜெட் அரேஞ்ச் பண்ணிருக்கார். இன்னைக்கு ஆபீஸ்க்கு என்னால வர முடியாதுயா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இல்ல நீ போன வச்சுட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. டேய், 2 மாலை வாங்கி வர சொன்னேன், என்னாச்சு? சந்துரு போயிருக்கா, இப்ப வந்துருவானா? Dad, என் மேரேஜ் எவ்வளவு கிராண்டா பண்ணீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது சோலா டாஜின் பெரிய அளவுல ஃபங்க்ஷன் பண்ணலாம்ல, இப்படி சிம்பிளா வீட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி, நான் கூட நீ நினைச்ச மாதிரி ரொம்ப கிராண்டா பார்க் ஷெரட்டன்ல தான் அரேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்லுவ? பை டாடி, வீணா பணம் எல்லாம் செலவு பண்றீங்க, நீங்க வீட்லயே பண்ணிருக்கலாமே அப்படின்னு. அதான் சிம்பிளா வீட்லயே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அக்ரிமெண்ட் டேட் முடிஞ்சு இன்னைக்கு பிரியா அவங்க அம்மா வீட்டுக்கு போறா. சென்ட் ஆஃப் பண்ற ஃபங்க்ஷன் டாட் பெரிய அளவுல இருக்க வேணாமா? இந்த வீட்டுக்கு வரும்போது பிரியாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அது போகும்போதும் இருக்கணும்.